ஒட்டுமொத்த ஷினோபி வேர்ல்டே ஒரு மனுஷனை கடவுளா பாக்குறாங்கன்னா அது இவரை மட்டும்தான். இவரோட சக்திக்கு ஈடு இணையே இல்ல. கடவுள்களுக்கு நிகரான சக்தி இவர்கிட்ட இருந்துச்சு. ஒரு நாட்டையே கட்டி ஆளக்கூடிய ராஜா எப்படி இருக்கணும்னு இவரை பார்த்துதான் கத்துக்கணும். பல பெரிய பெரிய ஜாம்பவான்களோட முன்னோடியா திகழ்ந்தாரு. லீஃப் வில்லேஜ், இலைகளில் மறைக்கப்பட்ட கிராமம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி அதை கட்டி ஆண்ட முதல் அரசன். செஞ்சு இனத்தோட பிரைடு அவர் தான். காட் ஆஃப் ஷினோபி ஹாஷிராமா செஞ்சு. ஷினோபி வேர்ல்டுலே ஒரு புரட்சி உண்டாக்கி ஹிடன் வில்லேஜஸ் உருவாக்குனாரு. யுத்தத்தை மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு இருந்த மக்களுக்கு மறுமலர்ச்சி தந்தாரு. இவரோட ஆட்சியில மக்கள் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இவர் பார்க்க வேணும்னா அமைதியாவும் அகிம்சவாதியாவும் தெரியலாம். ஆனா இவர் எதிர்த்து நிக்கிற தைரியம் ஷினோபி வேர்ல்டுல எவனுக்கும் கிடையாது. மொத்த உலகமும் பார்த்து நடுங்கின மாதரா உச்சிகாவையே மாறு கால் வாங்கினவரு. கோஸ்ட் ஆஃப் உச்சிகா மாதராவே எவ்வளவோ முயற்சி பண்ணியும் ஹாஷிராமாங்கிற ஆலமரத்தை அசைக்கவே முடியல. ஆரம்பத்திலே மாதராவை கொல்லணும்னு நினைச்சு சண்டையில இறங்கி இருந்தாருன்னா யுத்தம் 5 நிமிஷத்துல முடிஞ்சிருக்கும். பிளாட் ஆர்மர் மட்டும் இல்லைன்னா ஹாஷிராமா செஞ்சு ரீஅனிமேட் ஆன அப்பவே 4th கிரேட் நிஞ்சா வார் முடிவுக்கு வந்திருக்கும்.